அவங்க அடிச்சு சொன்னார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிமெண்ட் போட்டு ஜிபே ஆக்சுவலி பவரை கொடுத்து ஒருத்தவங்களுக்கு விற்றுக்கோ இல்லை என்ன வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் பவர் கொடுப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பத்திரம் அவங்க பேரில் இருந்தால் மட்டும்தான் சேல் டீடு, அதாவது பத்திரப்பதிவு ஏற்பட்டு பவர் இல்லைங்க. பத்திரப்பதிவுனா சேல் பண்ண பத்திரம் இருந்தால் மட்டுமே ஒருத்தவங்களால விற்க முடியுமே தவிர அதை பராமரிக்க உரிமை மட்டும் பவருக்கு மட்டும் இருக்கிறத தவிர அதை விற்கிற உரிமை இல்லை அப்படின்னு இருக்காங்க. இது பாருங்க, ஆக்சுவலி நானும் ஒரு 2022 ஒரு சொத்து பவர் பண்ணி இன்னொருத்தவங்களோட சொத்து என்னை பராமரிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. பவர் பண்ணி விற்கிறதுக்கும் எனக்கு பவர் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி செல்லாது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? என்ன செல்லாதுன்னா, இந்த மாதிரி பவர் கொடுத்து விற்க முடியாது, ஒன்லி பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அக்ரிமெண்ட் டு செல்லு எப்படிங்களா? சரிங்களா? அது பத்திரமே பண்ணியிருந்தாலும் யார் பேர பத்திரம் இருக்கோ, சொத்து வித்த பத்திரம் அதாவது சொத்து பத்திரம் யார் உரிமை இருக்கோ அவங்க மட்டும் தான் விற்க முடியும். பவருக்கு உரிமை இல்லை. பவர் கொடுத்தா வெறும் பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான், ஆனால் விற்கிறதுக்கு பவர் இல்லை அப்படின்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் நான் பவர் கொடுத்து நான் வெளிநாட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் பவரே தவிர பவரை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு விற்க முடியாது, எக்காரத்தை கொண்டு செல்லாது அப்படின்னு இருக்காங்க. இது பாருங்க, இது எவ்வளோ இது பாருங்க, ரொம்ப ரொம்ப விஷயம். ஏன்னா பவர் நீங்கள் அதை டைப் பண்ணுவீங்க, விற்கிறதுக்கும் பவர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் விற்க முடியாதுன்னு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது என்னன்னா, இனிமேல் பவர் கொடுத்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் விற்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு, அதாவது இவங்களுக்கு பவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், யாராச்சும் வெளிநாட்டுக்கு போகிறேன் இவங்களுக்கு பவர் கொடுத்துட்டு போகிறேன்னாலும் செல்லாது, விற்கிற தன்மை இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க பவர் ஒன்லி பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான், விற்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு. அதனால் யார் வாங்குறதுனாலும் பவர் இருந்துச்சுன்னா விலை பேசுங்க, ஆனால் அந்த சொத்தோட பத்திரத்தில் யார் பேர் இருக்கோ ஓனர் கண்டிப்பாக வந்தவன் விற்கிறதுக்கு, விற்கிறவங்க கண்டிப்பாக ஆகணும். பவர் கொடுத்தா செல்லாதுங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எக்காரணத்தை கொண்டும் பவர் பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடத்த வாங்குறவங்க தயவு செஞ்சு முக்கியமான காரணம், பவர் யாராச்சும் விலை பேசுனாங்கன்னா பேசுங்க, ஆனால் அமௌண்ட் கொடுக்குறப்ப தயவு செஞ்சு ஓனர் வருவாங்களா, எப்போ வருவாங்க என்னன்னு கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைங்க. இப்போ பவர் கொடுத்தவங்க விற்க முடியும் இருந்துச்சு, அதை மென்ஷன் பண்ணியிருந்தா இது விற்கிறதுக்கான உரிமையும் உங்கள்கிட்ட பவர் கொடுக்குறேன்னு. ஆனால் இது இனிமேல் இல்லை, பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. எந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸ்லையும் பவர் கொடுத்தா விற்க முடியாது. சரிங்களா? அதாவது பவர் கொடுத்தவங்க விற்க முடியாது, அந்த சொத்தால பவர் கொடுத்தவங்க விற்க முடியாது தவிர அந்த ஓனர் விற்கலாங்க. பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பவர். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.